இன்றைக்கி தேதி வந்து பார்த்திங்கன்னா 16th of December. இன்றைக்கி மண்டே. ஆக்சுவலி டைம் இப்போ வந்து 9:20 ஆகுது. இப்போ என்னன்னா நம்மளோட வந்து சப்போர்ட் ஏரியா வந்து இப்போ வந்து 24,676, ரெசிஸ்டன்ஸ் வந்து 24,829. ஆக்சுவலாக நல்ல ஒரு ரேலி போயிருக்கு. ஒரு கன்சால்டேட் ஆகலாம், இல்லாட்டி ஒரு ஹையர் சைடில் பிரேக் அவுட் ஆகலாம், இல்லாட்டி லோவர் சைடில் பிரேக் அவுட் ஆகலாம். என்ன நடந்தால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே என்னென்னா நம்ம வந்து ஒரு அயன் ஃப்ளை தான் வந்து போட்டுக்க போகிறோம். ஓகேவா, அயன் ஃப்ளை எடுத்தாச்சு. நம்மளுக்கு எவ்வளோ வந்து குவான்டிட்டினா ஒரு 100 குவான்டிட்டிஸ். ஓகேவா, இப்போ நம்ம ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. என்னென்னு பார்த்துக்கலாம். ஓகேவா, இந்த பர்டிகுலர் இந்த ட்ரேடுக்கு வந்து தேவைப்படுற கேபிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 29 lakhs இருக்கும். ஓகே, இதில் வந்து என்ன அட்ஜஸ்ட் பண்ண போகிறோன்னா நம்ம இங்கே தான் இந்த செல்லு இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லை வந்து நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். சப்போஸ் 100 பாயிண்ட்ஸ் வந்து மேலே போனால், இல்லை 100 பாயிண்ட்ஸ் வந்து கீழே போனால். ஓகேவா, இந்த கால் இருக்குது 24,750 கால் இருக்குது பாருங்கள். அது வந்து எவ்வளோக்கு நம்ம வந்து வாங்கியிருக்கோம்னா 140 வாங்கியிருக்கோம். 440க்கு வந்தாலும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இது 240க்கு வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். இங்கே இருக்குது பாருங்கள் 24,750 புட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 157க்கு வந்து நம்ம வந்து ரைட் பண்ணியிருக்கோம், செல் பண்ணியிருக்கோம். அது வந்து 57க்கு வந்தாலும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம், இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா 257 வந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். ஓகேவா, ஓகே, மார்க்கெட் ரன் ஆகுது, என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்ப்போம். இல்லை, ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் நம்ம பார்க்க போகிறோம். இதோட வந்து மேக்ஸிமம் வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 3,87,000, 13% வந்து நம்ம கேபிட்டலில் வந்து ப்ராஃபிட் வரும். இதில் வந்து லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 3%, 3.79%. இது வந்து நம்ம கேபிட்டலில் வந்து 1,12,000 வந்து லாஸ் வரும். டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:40 ஆகுது. இந்த பை சைட்லேயும் ப்ரீமியம் வந்து ஷூட் ஆகிருக்கு. இந்த பை சைட்லேயும் புட் சைட்லேயும் பைலேயும் வந்து ஷூட் ஆகிருக்கு. 64,000 இருக்குது தெரியுதுங்களா, 69,000 இருக்குது. அதே மாதிரி பை சைடில் வந்து 24,950 வந்து கால்லேயே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியம் ஷூட் ஆகிருக்கு. அப்போனா வந்து பொசிஷன் வந்து செல்லர்ஸ் வந்து எடுக்கிறாங்க அதிக ப்ரீமியம் கொடுத்து, அதனால் வந்து ஷூட் ஆகுது நிறைய. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் வந்து ஆப்ஷன் பையர்ஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஈர்க்கும். ஓகேவா, ஈர்க்கும் போது என்னென்னா இந்த இடத்துல வந்து அவங்க வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணுவாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்போர்ட் இருக்குது எங்கன்னா இந்த 24,000 வந்து 24,676 வந்து சப்போர்ட் இருக்குது. இப்போ என்னென்னா இந்த சப்போர்ட் இருக்கிறதுனால நம்ம இந்த பை ப்ரீமியம் வந்து ஸ்கொயர் ஆஃப் பண்ணிப்போம். ஓகேவா, அதுக்கப்புறட்டு வந்து இந்த செல் ப்ரீமியம் இருக்குல்ல, இதையை வந்து நம்ம ஸ்கொயர் ஆஃப் பண்ணிப்போம். ஓகே, இப்போ நம்ம பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து புல்லிஷாக இருக்குது. டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:40. ஓகேவா, காலையிலே வந்து நம்ம இந்த சப்போர்ட்டை வந்து மார்க் பண்ணிட்டோம். இந்த சப்போர்ட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் எடுத்துருச்சு. ஓகே, இப்போ மார்னிங்லேருந்து நம்ம லாஸில் தான் இருந்தோம், ஏன்னா வந்து ப்ரீமியம் வந்து ஷூட் ஆகிட்டு இருந்தது. அதனால் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் எங்கன்னா இந்த இடம் 24,829. ஓகேவா, இல்லாட்டி வந்து நம்ம இந்த டார்கெட் கூட நம்ம செட் பண்ணிக்கலாம். ப்ரீவியஸ் வீக் ஹை இருக்குல்ல, அதை 24,792. என்னென்னா இது வந்து ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆனது இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சு. என்னென்னா 24,768 வந்து ஓப்பன் ஆச்சு. இல்லை, அந்த இடத்துல தான் ரிஜெக்ஷன் வந்துச்சு, திருப்பி அங்கே ரிஜெக்ஷன் வரலாம். இது வந்து ப்ரீவியஸ் வீக் ஹை. இந்த இடத்துல வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 9:45 ஆகுது. இப்போ இங்கே பொசிஷன்ஸ்லாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே இதில் கேண்டில் ஸ்டிக்ஸில் நல்லா வந்து ஒரு ஷூட் ஆகிருக்கு. ஓகேவா, கால் சைடில் தெரியுதுங்களா, இங்கே கண்டினியூ ரேலியாக இருக்குது. அதனால் இது சேஞ்ச் பண்ணிப்போம். கால் நல்லா ஷூட் ஆகிருக்கு, புட் சைடில் வந்து நல்லா ட்ராப் ஆகிருக்கு.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருந்தால் 1.86% வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. இது ஒரு நல்ல ப்ராஃபிட்டு. இந்த டைமில் வந்து நம்ம ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னொரு ட்ரேட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் வந்து ட்ரேட் வந்து பண்ணணும். இது வந்து சைக்காலஜிக்கல் பேஸ்டு தான். உங்களுக்கு என்ன தான் ட்ரேட் நம்ம கற்றுக்கிட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ நம்மளோட டிசிஷன் வந்து கரெக்டாக வந்து எடுக்க முடியாது. ஒரே குழப்பமாக இருக்கும். அதுதான் வந்து ட்ரேடிங்கில் வந்து பெரிய பிரச்சனை. ஓகே, பார்ப்போம். பாய் பாய்.